கால்லாம் சைலண்ட்ல தான் இருக்கு. கட்னா நோட் டிஸ்ப்ளே தான் போடுறேன். அது இது அப்லோட் பண்ணியால கண்டினியூ அது அப்லோட் ஆயிருக்கும் மேடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ உட்கார்றே நீ யார் தாண்டதே ஆடையே தலையில் பதபதி இழுத்து கொண்டு செல்கிறாளோ அவளை அல்லாஹ் மறுமையில் ஏழெழுத்தும் பார்க்க மாட்டான் என்று கூறினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இளையதூதர்களை நான் கவனமாக இல்லாவிட்டால் என்னுடைய கீழங்கில் 2 பக்கங்களில் ஒன்று கீழே சரிந்து விழுகிறது என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் தற்பெருமையுடன் அப்படி செய்பவர் அல்ல. சஹீஹ் புகாரி 5784 அத்தியாயம் 77. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து ஜாஸ்மின் பேகம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சபையின் ஒழுக்கங்கள். முதலில் சென்றவர் முன் வரிசையில் சென்று அமர்தல். முக்கியஸ்தவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் அமராமல் இருத்தல். நெருக்கமாக அமர்தல். புதியவர் வந்தால் இடம் கொடுத்தல். நமக்கு முன்னால் வந்து அமர்ந்திருப்பவர்களுக்கு சலாம் சொல்லுதல். பிறரை பற்றி புறா பேசுதல் அல்லது மார்க்கத்திற்கு முறையான காரியங்கள் நடைபெற்றால் அதை சபையை விட்டு சென்று விட வேண்டும். அவையால் இருக்கும்போது அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லுதல். அவை முடியும் போது துஆ ஓதுதல். யார் மார்க்க கல்வியை தேடி வெளியில் செல்வாரோ திரும்பி வருகின்ற வரை அல்லாஹ் பாதையில் இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கமா ஜஃப்னா லியானா அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தின் கடமைகள் 5. தொழுகை, கலிமா, நோன்பு, ஜகாத், ஹஜ். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து ராசிக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தண்ணீர் குடிப்பது சுன்னத்துகள். வலது கையால் குடிப்பது, உட்கார்ந்து குடிப்பது, பார்த்து குடிப்பது, பிஸ்மில்லா சொல்லி குடிப்பது, 3 முறை சுவாசித்து குடிப்பது, குடித்த பின் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு என்று சொல்வது. அஸ்ஸலாமு அலைக்கும் தஆலா பரகாத்துஹு. அடுத்து முகமது அஸ்லம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அவ்வல் கலிமா தையபு லா இலாஹா இல்லல்லாஹு வல்மரூர ரசூலுல்லாஹி இல்லாம் கலிமா சகரத் அஸ்கரே அல்லா இலாஹா இல்லல்லாஹு வல்மரூர ரசூலுல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து சஃப்ரின். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ்வின் திருநாமங்கள் 99. அர்-ரஹ்மான், அர்-ரஹீம், அல்-மலிக், அல்-குத்தூஸ், அஸ்-ஸலாம், அல்-முமின், அல்-முஹைமின், அல்-அஜீஸ், அல்-ஜப்பார், அல்-முத்தகப்பிர், அல்-காலிக், அல்-பாரியு, அல்-முஸவ்விர், அல்-கஃபார், அல்-கஹ்ஹார்,
الواصف الحكيم الودود المجيد الباعث الشهيد الحق الوكيل الكبير المتين الولي الحميد المهزي المبدئ المعيد المحيي المميت الحي القيوم الواجد الماجد الواحد الأحد الصمد القادر المقتدر المقتدر المقيم الأول الآخر اللاهر الباطن الوالي المتعالي البر التواب المنتقم العفو الرؤوف مالك الملك ذو الجلال والإكرام المقسط الجامع الغني المغني المانع اليارو النافع النور الهادي البديع الباقي الوارث الرشيد الصبور. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. சஃப்ரீன் கீழே இறங்கி நீங்கள் சொல்லலாம். السلام عليكم. أعوذ بالله من الشيطان الرجيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ் மன்னிக்காத குற்றம் எது? அல்லாஹ்விற்கு நினை வைத்தல். அல்லாஹ்வின் தன்மைகளை கூறும் சிறிய சூரா எது? சூரா இக்லாஸ். ஏகத்துவம் என்பது என்ன? ஒருவே கொள்கை. படைப்புகள் அழிந்த பிறகு அழிவின்றி இருப்பவன் யார்? அல்லாஹ். உலகில் அல்லாஹ்வை பார்க்க முடியுமா? முடியாது. மறுமையில் அல்லாஹ்வை பார்க்க முடியுமா? முடியும். முக்கியமான வானவர்கள் யார் கூறு? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹஜ்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹஜ்ரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹஜ்ரத் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வஹி கொண்டு வரும் ஒரு வானவரின் பெயர் என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மழை பொழிவிக்கும் பணியமம் கொள்வர் யாவர்? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சூரா ஓதும் வானவர் யார்? இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உயிரினங்களின் உயிரை கைப்பற்றவர் வானவர் யார்? இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கஃப்ரை கேள்வி கேட்கும் வானவர்கள் யார்? முன்கர் நக்கீர் அலைஹிமா அவர்கள். நம்மை தீமைகளை பதிவு செய்யும் வானவர்கள் யார்? நக்கீர் அசீத் அலைஹிமா அவர்கள். சுவனத்தின் பாதுகாவலரின் தலைவர் யார்? இஸ்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நரகத்தின் பாதுகாவலரின் தலைவர் யார்? மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வானவர்களின் தவா செய்யும் வலையில் உள்ள பள்ளி எது? அல் பைத்துல் மஹ்மூத். மலக்குமார்கள் எதனால் படைக்கப்பட்டவர்கள்? ஒளியினால் படைக்கப்பட்டார்கள். ஜின்கள் எதற்காக படைக்கப்பட்டன? நெருப்பினால் படைக்கப்பட்டார்கள். மனிதர்கள் எதனால் படைக்கப்பட்டவர்கள்? களிமண்ணால் படைக்கப்பட்டார்கள். அல்லாஹ் அருளிலுள்ள வேதங்களை கூறு. 4 சபூர், இஞ்சி, தௌராத், குர்ஆன். தௌராத் வேதம் எந்த நபிக்கு வழங்கப்பட்டது? மூசா அலைஹிஸ்ஸலாம். ஜெய்பூர் வேதம் எந்த நபிக்கு வழங்கப்பட்டது? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இஞ்சில் வேதம் எந்த நபிக்கு வழங்கப்பட்டது? ஈசா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் வேதம் எந்த நபிக்கு வழங்கப்பட்டது? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அனுப்பி வைத்த நபிமார்கள் எத்தனை பேர்? 1,24,000. அல்லாஹ் அனுப்பி வைத்த ரசூலுமார்கள் எத்தனை பேர்? 313. திருமறையில் பெயர் கூறப்பட்ட நபிமார்கள் எத்தனை பேர்? 25. மறுமை நாள் எப்போது ஏற்படும்? அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும். மறுமை நாள் எந்த கிழமை ஏற்படும்? வெள்ளிக்கிழமை. மறுமை நாள் வந்துவிட்டால் சூரியன் எந்த திசையில் மேற்கு உதிக்கும்? திசையில். உலகில் உள்ள அனைத்து படைப்புகளும் எப்போது அழியும்? முதல் சூர் ஊதும் போது. அனைத்து படைப்புகளும் மீண்டும் எப்போது உயிர் கொடுத்து எழுப்பப்படும்? இரண்டாவது சூர் ஊதும் போது. முதல் கூறுக்கும் இரண்டாவது சூருக்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு? 40 ஆண்டுகள்.
இஸ்லாத்தின் கடமைகள் யாவை? 5 கலிமா, தொழுகை, நோன்பு, சக்கத்து, ஹஜ். ஒருவரின் ஃபர்லுகள் எத்தனை? 6 ஒருவரின் முதல் ஃபர்ல் எது? நியத்து செய்தல். ஒழுவின் இரண்டாவது ஃபர்லு என்ன? நியத்துடன் முகத்தை கழுவுதல். ஒழுவின் மூன்றாவது ஃபர்லு என்ன? முழங்கை விட இரு கைகளை கழுவுதல். ஒழுவின் நான்காவது ஃபர்லு என்ன? தலைக்கு மசாஜ் செய்தல். ஒழுவின் ஐந்தாவது ஃபர்லு என்ன? கரண்டை வரை இரு கால்களை கழுவுதல். ஒழுவின் ஆறாவது ஃபர்லு என்ன? வரிசை முறைப்படி செய்தல். 5 நேர தொழுகைகள் கூறு. சுபஹே, அஸ்ஸரே, லுகரே, மகரிபே, இசா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபர்ஹானா உன் பேர் என்ன? ஃபர்ஹானா உன் பேர் என்ன? ஜக்கியா. அப்படியா? ரப்பி ஸல்லி அலா قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد الله أكبر. اللهم صل على نورك سيدنا محمد نبي الأمي وعلى آله وصحبه وسلم. السلام عليكم. அடுத்து ஷிஃபாயா. அஸ்ஸலாமு அலைக்கும். முதலில் படைக்கப்பட்டது விதியை எழுதும் எழுதுகோள். இரவும் பகலும் இவ்விரண்டில் முதலில் படைக்கப்பட்டது ஈரவு. பூச்சியினைகளில் முதலில் படைக்கப்பட்டது தேனி. கல்பாவை முன்னோக்கி நின்று தொழுத முதல் தொழுகை அசல் தொழுகை. முதலில் பாங்கு சொன்னவர்கள் ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. முதலில் படைக்கப்பட்ட மலை மக்காவில் உள்ள அபி குபைசி மலை. முதலில் படைக்கப்பட்டுள்ள மரம் பெரித்த மரம். மஸ்ஜிதுல் அக்ஸாவை முதல் விரிவாக்கம் செய்தவர்கள் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். முதலில் இஸ்லாத்தை தழுவியவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. மார்க்கத்திற்காக முதலில் உயிர் தியாகம் செய்தவர்கள் அன்னை சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கட்டப்பட்டுள்ள பள்ளிவாசல் மதீனா அருகே உள்ள குஃபா பள்ளிவாசல். அஸ்ஸலாமு அலைக்கும். உஸ்மானுடைய மௌது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 ஆண் குழந்தைகள் 4 பெண் குழந்தைகள் இருக்கின்றனர். காசிம் ரலியவர்கள், அப்துல்லா ரலியவர்கள், இப்ராஹிம் ரலியவர்கள் பெண் குழந்தைகள். பாத்திமா ரலியவர் அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்ஹும் ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து ஃபர்ஹான். பேர் வாசிச்சப்புறம் மேலே வாங்க, பேர் வாசிக்காம வர வேண்டாம்னா எல்லாம் நம்ம மதரசா பிள்ளைங்க தான் இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. I am Muhammad Farhan. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Suratul Qariyah. Al-Qariyah mal-Qariyah. Wa ma adraka mal-Qariyah. Yawma ya'ulu an-nasu kal-farasil mabthus. Wa ta'unu al-jibalu kal-lamni mahfuz. Fa amma ma thaqulat mawazinu fa ummuhu hawiyah. Wa ma adraka ma hiya narun hamiyah. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillah
أيضا إنا عليه مقتدى في أمر ممددة جزاك الله خيرا كثيرا. அடுத்து ஹசனா. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. பாமடிப்பு துவாக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரும் கேட்டதுவா ரப்பனா சலன்னா அன்புசனா வயிலம் தங்கினா பதர் அம்மலான குன்னன மென்ஹாசிரீன். எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம். நீ எங்களை கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நஷ்டப்படுதலாக்கி விடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்டதுவா யா முகல்லிபல் குலூபி சபத் கல்வி அலாதினிக்க உள்ளங்களை புரட்டுகிற இறைவா, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே நிலையாக்க வைத்துவிட. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து முகமது ஹிஷாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுமா சொல்லிட்டியா சொல்லு. முஸ்லிம் பாரத். அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ், அன்பும் அருளும் தா அல்லாஹ். எல்லா உலகம் படைத்தவனே, என்னை அன்பாய் வளர்ப்பவனே, நன்றி உனக்கு தந்தருள்வேன், நல்ல சுகத்தை தந்தருள்வாய். அல்லாஹ் உன்னை நான் வணங்கிடுவேன், ஐவேளை நான் தொழுதிடுவேன், சக்காத் தரக்காத் கொடுத்திடுவேன், திருக்குறள் ஆந்திரம் ஓதிடுவேன், மற்றவருக்கும் எத்திடுவேன், ஹலாலான பொருட்களை ஏற்றிடுவேன், ஹராமானதை விட்டு விலகிடுவேன், பெற்றோர் சொல்படி நடந்திடுவேன், பெரியோரை நான் மதித்திடுவேன், தான தர்மம் செய்திடுவேன், சக்காத் சரக்காத் கொடுத்திடுவேன், 30 நோன்பு வைத்திடுவேன், குர்ஆனை நான் கொடுத்திடுவேன், ஹஜ்ஜுக்கு சென்றிடுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. அடுத்து ரஷீத். சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து செய்னுவாமா செய்னுவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரபி மாதங்கள் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜப், ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல்காய்தா, துல்ஹஜ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து நம்ம மதரசா பள்ளிவா வரவே இல்லை, வாங்க பார்க்கலாம். முகமது அக்ரம், உமர், இஸ்மாயில், சித்திக்கு, ரஹீம், ஹாரிஸ், சாயதீன் மேல வாப்பா, சாயதீன், ஷாவுல் ஹமீத், அரிசியா முன்னாடி السلام عليكم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سورة الطارق والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق يخرج من بين صلبه وترائب إنه على رجعه لقادر يوم الزبلة سرائر فما له من قوة ولا ناصر والسماء ذات الرجع والأرض ذات الصدر إنه لقول الفصل وما هو بالهزل إنه يكيد كيدا ويكيد كيدا ومهل الكافرين أنهم بالبيضة. السلام عليكم. அடுத்து ஹாதில்
அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். தினமும் காலை துவா அல்லாஹ்வும்ம உதவிக்க மினல் வாவுது பிகா வாவுது உதவிக்க மின் ஜிப் அஜிசி குல் உதவிக்க மின் ஜிப் குல் உதவிக்க மின் கல் தைனி கதை ரிஜால் அடுத்து ஹாரிஸ் தொண்டைக்கட்டி இருக்கலாம்ப்பா விட்டுருப்போம் பரவாயில்லப்பா. ஹாரிஸ் சொல்லுமா முன்னாடி வந்து சீக்கிரம் நீங்க நேரம் நின்று பார்த்து சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மலக்குமார்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வது ஈமானின் ஒரு அங்கமாகும். மலக்குமார்கள் விமர்சனம் செய்தாலும் மூமினாக ஆட்டார். மலக்குமார்கள் என்றால் வானவர்களை அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து ரஹீம் வாப்பா முன்னாடி வா. ரஹீம் முன்னாடி வா. எப்பா நல்ல பேப்பரை படி ஒழுங்கா வந்து சொல்லு. சும்மா இருந்து நின்று நிற்காது சொல்லிடு. இல்லைன்னா சேர்ந்து சொல்லு. சொல்லுப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மறுமை நாளில் அல்லாஹ் இவர்களை பார்க்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் கூறிய பட்டியலில் சிலதை கூறுகிறேன். பெற்றோர்களுக்கு மாறு செய்பவன், மது அருந்துபவன், செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுபவன், சொந்த பந்தங்களை முடித்து வாழ்பவன், அவன் மோசமான அண்டை வீட்டுக்காரன், தடைமொழிகளுக்கு கருப்பு நீர சாயம் பூசுபவன் அல்லாஹ் பார்க்க மாட்டான். நல்ல உபகாரம் செய்யும் கணவனுக்கு நன்றி இல்லாமல் நடக்கும் மனைவி, பெருமைக்காக ஆடையை தரையில் இழுத்து செல்பவன். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். அடுத்து சித்தி இஸ்மாயில். அஸ்ஸலாமு அலைக்கும். நபிமார்களுக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்களும் மூசா அலைஹி வஸலாம் தௌராத் வேதம், தாவூத் அலைஹி வஸலாம் சபூர் வேதம், ஈசா அலைஹி வஸலாம் இன்ஜில் வேதம், முகமது நபிக்கு குர்ஆன் வேதம். வஸலாம். அடுத்து சித்திக்கு சொல்லுமா முன்னாடி வாமா. நீ நல்லா அங்க அங்க பார்த்து சலாம் சொல்லிட்டு சொல்லு. சலாம் சொல்லி சொல்லு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவ்வல் கலிமா தய்யிபு லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி வஸலாம். அடுத்து உமர் கத்தாப். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆனில் வந்துள்ள 25 நபிமார்களின் பெயர்கள்: ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுஹைப் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், துல்கிப்லு அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அல்யஸவு அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முகமது நபி. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ அடுத்து சொல்ற பிள்ளைங்க மேல வந்துருங்க. இஃபா ஃபாத்திமா, அஸ்ரா, அஜிமா, ஃபாத்திமா, நூர் ஜஹான், மும்தாஜி மேல வந்துருக்கோம். ஹானியா நூர் மேல வந்து மேல போயிருந்தோம். கொஞ்சம் ஒரு 35 பிள்ளைங்கள்கிட்ட தான் இருக்கு. இன்ஷால்லா முடிஞ்சதோட அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் இருந்து ஒத்துழைங்க. அவசரப்பட வேண்டாம். வேற இருக்கிற பிள்ளைகளும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இதை முடிச்ச பிறகு
ஓதி முடிச்சிடும் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க ஆரம்பி. முகமது உமேர் அடுத்து சொல்லுவாங்க. சாப்பாட்டில் ஒழுக்கங்கள் சாப்பிட தில்பர் மேலாமா, தில்பர். கழுவ வேண்டும், சுபராணிக்க வேண்டும். இந்த உணவில் மூலம் கிடைக்கும் சக்தியை அல்லாஹ்வின் வழியிலேயே செலவழிக்க வேண்டியது செய்ய வேண்டும். சாப்பிட போது பிஸ்மில்லாஹி வஅலா பரக்கத்துல்லாஹி என்று துவா ஓத வேண்டும். வலது கையில் குடிப்பதும் உண்பதும் சாப்பிட போது பேசக்கூடாது. சுள்ளத்தில் முறையிலே உட்கார வேண்டும். சாப்பிட முடித்த துவா வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து முகமது அக்ரம். அக்ரம் முன்னாடி வா, கேள்வி பதில் முன்னாடி வா. கேள்வி யார் கேட்க போறா அவனும் வாங்க, நான் கேட்க. கேள்வி யார் கேட்க போறான்? கேட்குறியாப்பா? கேட்கலாம். அஸ்ஸலாமு சொல்லிக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. குர்ஆனில் கூறப்பட்ட நபிமார்கள் எத்தனை? 25 நபிமார்களின் பெயர் குர்ஆனில் கூறப்பட்டதோ. மனிதனின் விரோதி யார்? ஷைத்தான் மனிதனின் பகிரங்க விரோதியாயிருக்கிறான். ஷைத்தானின் செயல் என்ன? மனிதன் நல்ல செயலை செய்ய விடாமல் தடுப்பான், கெட்ட செயலை செய்ய தூண்டுவான். ஷைத்தான் எப்பொழுது சந்தோஷமாக அடைகிறான்? மனிதன் பாவமான காரியங்களை செய்யும் போது அவன் சந்தோஷம் அடைகிறான். ஷைத்தான் எப்போது வருத்தப்படுகிறான்? மனிதன் நன்மையான காரியங்களை செய்யும் போது ஷைத்தான் வருத்தப்படுகிறான். ஷைத்தான் எப்போது அழுகிறான்? மனிதன் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடும் போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடக்கும் போது, கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றி அல்லாஹ்விடம் துவா செய்யும் போது ஷைத்தான் அழுகிறான். ஷைத்தான் உடைய நண்பர்கள் யார்? பாவங்களை மகிழ்ச்சியாக செய்வார், நன்மைகளை அசல்ட்டாக விடுவார், மக்கள் மத்தியில் குழப்பம் உண்டாக்குவார், கெட்ட எண்ணம் கெட்ட குணம் உடல் பற்றி நடப்பவரே ஷைத்தானின் நண்பர். நாம் எதிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும்? ஷைத்தானுடைய தீங்கை விட்டு நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து ஷாவுல் ஹமீத் முன்னாடி போ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா இக்லாஸ் சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதனை 10 தடவை ஓதுகின்றவரை சொர்க்கத்தில் ஓரிடம் எழுப்பப்படும், நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். சூரா ஃபலக் சிறப்பு. வருமானம் பெருகும், பொறாமை என்னும் சூனியத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். சூரா நஸ் சிறப்பு. தூங்கும் முன் இதனை தூங்கும் முன் இதனை ஓதினால் ஜின்களின் ஊசல் ஆட்டத்தில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். சூனியம் கண்ணெறி விச ஜந்துக்கள் தீங்கு அணுகாது. சூரா காபிருன். ஈமான் வலிமை பெறும், நாட்டங்கள் நிறைவேறும், இரணம் பெருகும். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து சயதீன் அஸ்மால் ஹுஸ்னா ஓதுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ள அல்லாஹ்வின் திருநாமங்கள் 99. யார் அதனை மனனம் செய்தாரோ அவர் சொர்க்கவாசி ஆவார். نسألك يا من هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المستوير الغفار القهار الوهاب الرزاق الفتاح العظيم القابض الباسط العافض الرافع المعز المذل السميع البصير الحكم اللطيف الحبيب العلي العظيم الغفور الشكور العلي الكبير الحفيظ المقيت الحسيب الجليل الكريم الرقيب المجيب الواسع الحكيم الودود المجيد
الواعظ الشهيد الحق الوكيل القوي المتين الولي الحميد المحيي المبدي المعيد المحيي المميت الحي القيوم الواجد الماجد الواحد الصمد القادر المقتدر المقدم المؤخر الأول الآخر الظاهر الباطن الوالي المتعالي البر التواب المنتقم اللفون الرؤوف المالك الملك ذو الجلال والإكرام المقسط الجامع الغني المغني المانع الضار النافع النور الهادي البديع الباقي الوارث الرشيد الصبور. அடுத்து அஸ்ரா பாத்திமா சொல்லுவோம். அடுத்து அப்துல் ரஹ்மான். அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன விஷயம்? என்ன சொல்லுங்க. அபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிய தோழர்கள் இஸ்லாத்தி ஹலீஃபாக்கள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு ஹஸ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய மார்க்க சட்டங்களை வழிபடுத்தி நாலு இமாம்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் அஹ்மது இப்னு ஹன்பல் ரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆமா, அடுத்து அஸ்ரா பாத்திமா முன்னாடி வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மறுமையில் அஸ்னிலலில் இருப்பவர்கள் நீந்தமாக நடக்கும் தலைவர் வணக்கம் வழிபாட்டில் ஈடுபாடு வாலிபர் பள்ளிவாசலோட தொடர்புள்ள மனிதர் அழகாக அம்பு கொண்டு நம்பர்கள் அழகுள்ள பெண் அழைத்து அழகாக பயந்து நடந்தவர் வலது கையால் கொடுத்ததை இடது கை கூட அறியாமல் மறைத்து தர்மம் செய்தவர் தனிமையில் அமர்ந்து அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுதவர். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து இஃபா பாத்திமா. பாங்குதுவா அல்லாஹ்ம ரப்ப ஆலிஹி தாவத்தி தாமத்தி வஸ்லவாத்தி தாய்மத்தி ஆத்தி சையினா முஹம்மதி ஃபஸீலத்தா வ ஃபலீலத்தா வக்தரஜத்தா ரஃபியத்தா ஆலியத்தா ஷரீஃபத்தா வ பஸ்கு வக்தா மஹ்முதா வில்லதி வக்தஹு வக்சுகுனா சகாதஹு வயுரினா கவுலஹு கவுமை கமத்தே இன்னக்கலாத்து குல்ஃபுமியாத் அல்லாஹ்வி பேஹன் அர்-ரஹ்மான் அர்-ரஹீம் அல்-மாலிக் அல்-குத்தூஸ் அஸ்ஸலாம் அல்-மூமின் அல்-முஹைமின் அல்-ஜப்பார் அல்-முத்தகப்பீர். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து ரையான் முன்னாடி வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தின் கடமைகள் 5. கலிமா, தொழுகை, நோன்பு, ஸஹாத், ஹஜ். அடுத்து தில்ஃபர் அலைஹிஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எண்ணியதுதான் கிடைக்கின்றது. எனவே அவருடைய
இருந்தால் அதையே அடைவார். ஒரு பெண்ணை நோக்கமாக கொண்டால் அவளை மணந்து கொள்வார். எனவே இவர்களில் சிலர் எதையே நோக்கமாக கொண்டுள்ளதோ அதுவாகவே அமைந்து விடுகிறது என்று இளைஞர்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள். சஹீஹ் புகாரி 54 அத்தியாயம் 2. அடுத்து மும்தாஜ். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சூரத்துன் நாஸ். மனிதர்கள் குலாம் ரப்பினால் நபியை கூறுகிறார்கள். மனிதர்கள் இறைவனிடத்தில் நாம் காவல் தேடுகிறேன். மலிக்கின் நாஸ். அவனே மனிதர்களின் அரசன். இலாயின் நாஸ். அவனே மனிதர்களின் நாயன். மின்சரில் வஸ்வாஸ். பகிதிலிருந்து வீண் சந்தங்களை உண்டாகும்படி தீங்கை வீட்டி இறைவனிடத்தில் நாம் காவல் தேடுகிறேன். யுவஸ்பிசு ஃபீ சுதுரின் நாஸ். மனிதனுடைய உள்ளத்தில் மனிதனுடைய இதயத்தில் வீண் சந்தங்களை உண்டாக்குகிறேன். மினல் ஜின்னதி வன்னாஸ். யாதோறும் ஜின்னுகளும் மனிதர்களும் இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து காதிரா, சித்தி சுலைகா, மாரிஃபா, அப்புறம் தியானா மேல வாங்க. தியானா, உமைரா மேல வாங்க. உமைரா. அடுத்து மகிதி உடையான் சொல்லுங்க. முன்னாடி வாங்க. ஹானியான் ஒரு வாமா அடுத்து சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஃபல் 5 கடமைகள். கலிமா, தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ். அடுத்து ஹானியா நூர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹா இல்லா ஹுவல் அர்-ரஹ்மான். அளவற்ற அல்லாஹ்வின் அரஹீம் நிகரற்ற அன்புடன் அன்மலிக் பேரரசன் அல் குத்துஸ் தூய்மையானவன். அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன். அல்-முஹீம் அபயம் அளிப்பவன். அல்-முஹீமின் பாதுகாப்பளிப்பவன். அல்-அதீஸ் யாவரையும் மிகுந்தவன். அல்-ஜப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து அஜீமா ரசி. அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் கய்யூம் லா தஹபுது ஸீனத்தும் வலா நௌமும் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லி மன் தல்லதி யஸ்பஹு இன்தஹு இல்லா பிஇذنஹி யஅலமு மா பைன ஐதிஹிம் வலா وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء. كرسي السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العليم. السلام عليكم. அடுத்ததாக ஜுவைரியா. அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் யார்? நாம் முஸ்லிம்கள். நம்முடைய மார்க்கம் என்ன? நம்முடைய மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் எதை கற்றுத் தருகிறது? அல்லாஹ் ஒருவன் என்னும் அவனே தேவையானவன் என்னும்
இஸ்லாம் வணங்க தகுதியானவன் கற்றுத்தருகிறது. நம்முடைய சந்திரன் சூரியன் வானம் பூமி படைத்தவன் யார்? நம்முடைய சந்திரன் சூரியன் வானம் பூமி படைத்தவன் அல்லாஹ். உணவை கொடுப்பவன் யார்? உணவை கொடுப்பவன் அல்லாஹ். துஆவுக்கு பதில் தருபவன் யார்? துஆவுக்கு பதில் தருபவன் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து காதிரா தங்கச்சி பேர் என்னமோ சரி சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வயலுல் லிகுல்லி லுமஸதில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலு வலதா யக்ஸபு அன்ன மாலஹு அக்லதா கல்லா யம்பதய்ய ஃபில் குதமா வமா அத்ராக மல் குதமா நாருல்லாஹில் முகததுல்லதி தத்தலிஉ அலல் அபீதா இன்னக அலைஹிம் முஷதா ஃபீ அமரின் முமத்ததா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். அலம் யஜ்கல் கைதஹும் ஃபீ தலீல் வ அர்ஸல அலைஹிம் طيرًا அபாபில் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லீலாஃபி குரைஷின் லீலாஃபிஹிம் ரஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்அமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் கௌஃப். அஸ்ஸலாமு அலைக்கும். அவள் கலிமும் தையஃபு அஹிலாஹா இல்லல்லாஹு அஸ்ஸலாஹா. அடுத்து தியானா போமா கீழே போய்க்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாம் யார்? நாம் முஸ்லிம்கள். நம்முடைய மார்க்கம் என்ன? நம்முடைய மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்தின் கடமை கலிமா எது? லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி. நம்மையும் சந்திரன் சூரியன் வானம் பூமி மற்றும் அனைத்தையும் படைத்தவன் யார்? நம்மையும் சந்திரன் சூரியன் வானம் பூமி மற்றும் அனைத்து பொருட்களையும் படைத்தவன் அல்லாஹ். உணவை கொடுப்பவன் யார்? உணவை கொடுப்பவன் அல்லாஹ். துஆவிற்கு பதிலளிப்பவன் யார்? துஆவிற்கு பதில் அளிப்பவன் அல்லாஹ். உயிர் காப்பவன் மரணிக்க செய்பவனும் யார்? உயிர் பிடிப்பவனும் மன்னிக்க செய்வனும் அல்லாஹ். நாம் யாருக்கு முன்னால் தலையை வணங்க வேண்டும்? நம் அல்லாஹ்விற்கு முன்னால் தலை வணங்க வேண்டும். குர்ஆன் யாருடைய வேதம்? திருக்குர்ஆன் அல்லாஹ்வின் வேதமாகும். குர்ஆன் எதை கற்றுக் கொடுக்கிறது? இவ்வுலகம் மறுவுலகம் என அனைத்து நன்மைகளையும் திருக்குர்ஆன் கற்றுக் கொடுக்கிறது. மலக்குமார்கள் என்றால் யார்? ஒளியால் படைக்கப்பட்ட படைப்புக்கு மலக்குகள் என கூறப்படும். இஸ்லாத்தில் மிக முக்கியமான கடமை எது? இஸ்லாத்தின் மிக முக்கியமான கடமை தொழுகை. முஸ்லிம்கள் ஹஜ் செய்வதற்கு எங்கு செல்ல வேண்டும்? முஸ்லிம்கள் ஹஜ் செய்வதற்கு மக்கா முஹர்ரமா செல்ல வேண்டும். ஸலாம் அலைக்கும். அடுத்து இந்த பையனோ மேல வாங்கப்பா. முகமது குலாம், அஜ்மல் அலி, அர்ஷத்து, உக்காஷா ஜரீது மேல வந்து சொல்லுமா. நூறுல் அரிசி அடுத்து பாடல். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இறையில்லமாம் தல்பாவையும் இறை தூதரில்லமாம் ரவுலாவையும் கனவிலும் நினைவிலும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்தல்வானாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாங்கினோசை கேட்கும் நேரம் பாப்பா எழுந்திடு, கண்ணை பாப்பா எழுந்திடு,
தீங்கை நீக்கும் தீண்டை கற்றால் சிறப்பு அல்லவா கண்ணே சிறப்பு அல்லவா அறிந்திரு குர்ஆன் ஓத வேண்டும் பொறுப்பு அல்லவா பொறுப்பு அல்லவா வாங்கினோசி கேட்கும் நேரம் பாப்பா எழுந்திடு கண்ணே பாப்பா எழுந்திடு காலை ஃபஜ்ர் தொழுகையிலே வேண்டி பாடம் படித்திடு கண்ணை பாடம் படித்திடு கண்ணை பாடம் படித்திடு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் سبح اسم ربك الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله نحوا سنورك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكروا إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا كذبها من شكى وقدر اسمك فصلى إلا تؤثرون الحياة الدنيا والآخرة خير لأبقى إن هذا لفي صحف الأولى صحف إبراهيم وموسى السلام عليكم. அடுத்து மாரிஃபா முன்னாடி வா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் குர்ஆன் அல்லாஹ்வால் அருளப்பட்ட வேதம், மக்களுக்கு நேர்வழி காட்ட இறக்கப்பட்ட வேதம். ஆன்மீகமும் வாழ்வியல் சட்டங்களும் வரலாறுகளும் பொதிந்து இறக்கும் வேதம். இலக்கணமும் இலக்கியமும் ஆச்சரியப்படும் அழகிய வேதம். விஞ்ஞானமும் அறிவியல் மருத்துவத்துறை அனைத்து துறைகளும் வியந்து பார்க்கும் வேதம். ஓதுபவர்களுக்கு வாய் இனிக்க கேட்பவர்களுக்கு செவி இனிக்க திகட்டாத வேதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களில் பேரற்புதம் அல் குர்ஆன். எல்லா காலங்களும் பொருந்தக்கூடிய சட்டங்களை உள்ளடக்கிய வேதம். நாளை மறுமை நாளிலும் அதை ஓதுபவர்களுக்கு நரகத்திலிருந்து காப்பாற்ற மன்றாடும் வேதம் அல் குர்ஆன். 30 ஜுசுகள், 114 சூறாக்கள், 6666 வசனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஏம்மா, அடுத்து பர்ஹானா முசத்திகா மேல வந்துருவான். பர்ஹானா முசத்திகா சித்தி சுலைகா 3 பேர் மேல வந்துரு. அஸ்ஸலாமு அலைக்கும். யோமுல் அஹத் ஞாயிறு, யோமுல் இஸ்னான் திங்கள், யோமுல் சபியா செவ்வாய், யோமுல் சுலாசா செவ்வாய், யோமுல் ஹமீத் வியாழன், யோமுல் ஜுமா வெள்ளி, யோமுல் சப்த் சனி, முஹர்ரம் ஷஃபர் ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர் ஜமாதுல் அவ்வல் ஜமாதுல் ஆஹிர் ரஜப் சஃபர் ரமலான் சவ்வல் அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து உக்காஷா முன்னாடி வா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்மொழிகள். யார் ஒருவர் வணக்கத்தை கூறியவன் அல்லாஹ் ஒருவன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் திருத்துதராக இருக்கின்றார்கள் என மனதால் உறுதி கொண்ட நாவால் சொல்கிறார்களோ அவர்கள்தான் சொர்க்கவாசி என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். யார் மார்க்கங்களை தேடி ஒரு பாதையில் நடந்து செல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் வழியை லேசாக்கி விடுவான். அஸ்ஸலாமு அலைக்கும்.
அடுத்து அப்செட் முன்னாடி வாங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சொர்க்கத்தில் வாசல்கள் 8 தாருல் சலாம் தாருல் சலாம் ஜன்னத்துல் மஅவா ஜன்னத்துல் குல் ஜன்னத்துல் நயீம் தாருல் கரார் தாருல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஜன்னத்துல் அஸ்ல். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து அர்ஷத் முன்னாடி வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. சுன்னத்தான நோன்புகள் ஷவ்வால் மாதத்தின் 6 நோன்புகள், ஆசுராவின் 2 நோன்புகள், ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 நோன்புகள், ஒவ்வொரு வாரமும் திங்கள் வியாழன் நோன்புகள், துல்ஹஜ் மாதம் 10 நோன்புகள், அரபாவுடைய நோன்புகள், பராத்துடைய நோன்புகள், நோன்பு வைக்கக்கூடாத தினங்கள், இரு பெருநாள் தினங்கள், தஷ்ரீக்கின் நாட்கள், துல்ஹஜ் பிறை 13, 11, 12, 13. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அடுத்து மிஃபா அஜ்மல் முன்னாடி வரும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹா இல்லா ஹுவ அர்-ரஹ்மானு அர்-ரஹீமு அல்-மலிக்கு அல்-குத்தூசு அஸ்ஸலாமு அல்-முஃமினு அல்-முஹைமினு அல்-அஸீஸு அல்-ஜவ்வாரு அல்-முத்தகப்பிரு அல்-ஹாலிகு அல்-பாரிகு அல்-முஸவ்விரு அல்-கஃபாரு அல்-கஹ்ஹாரு அல்-வஹ்ஹாபு அர்-ரஸாக்கு அல்-ஃபத்தாஹு அல்-அலீமு அல்-காபிலு அல்-பாசித்துன் அல்-ஹாஃபிலு அர்-ராஃபிகு அல்-முஈஸு அல்-முதில்லு அல்-சமீஉ அல்-பஸீரு அல்-ஹக்கமு அல்-அத்லு அல்-லத்தீஃபு அல்-ஹபீரு அல்-ஹலீமு அல்-அலீம் அல்-கஃபூரு அல்-ஷக்கூர் al-Aliyu, al-Habidu, al-Afilu, al-Muqitu, al-Hasibu, al-Jalilu, al-Karimu, al-Rakibu, al-Mujibu, al-Wasiu, al-Hakimu, al-Wadudu, al-Majidu, al-Baisu, al-Shahidu, al-Haqqu, al-Wakilu, al-Qawiyu, al-Matinu, al-Waliyu, al-Hamidu, al-Muhsiyu, al-Mubdiyu, al-Mu'idu, al-Muhyi, al-Mumitu, al-Hayyu, al-Qayyum, al-Wajidu, al-Majidu, al-Wahidu, al-Ahadu, al-Samadu, al-Qadiru, al-Muqtadiru, al-Muqaddimu, al-Mahiru, al-Awwalu, al-Akhiru, al-Batinu, al-Wahidu, al-Mutaali, al-Barru, al-Tawwabu, al-Muntaqimu, al-Ghafur, al-Rauf, al-Maliku, al-Mulki, al-Jalali, wal-Ikram, al-Muqsitu, al-Jamiu, al-Ghaniyu, al-Mughniyu, al-Nafiu, al-Nuru, al-Hadi, al-Badiyu, al-Baqiyu, al-Warisu, al-Rashidu, al-Sabur. அடுத்து அஜ்மல் அலி இவன் ஒரு 25 பிள்ளைகள் இருக்கு. அதோட இன்ஷா அல்லாஹ் முடியும். கொஞ்சம் பொறுமை செய்யலாம். எல்லாரும் நம்ம மாசா பிள்ளைகள் தான் அவசரப்பட வேண்டாம். அல்லாஹ்வே நல்லடியார்களே பெயர் வீட்டேன் அனுமதி என்று நுழையக்கூடாது. கிப்லாவின் திசை நோக்கி கால் நீட்டி உட்கார்வதோ படுக்கவோ கூடாது. உளு இல்லாமல் குர்ஆன் ஷரீஃபை தொடக்கூடாது. கிப்லாவின் திசை நோக்கி எச்சில் துப்பக்கூடாது. கழிப்பறையில் இருந்து கொண்டே பேசக்கூடாது. விருந்துக்கு சென்றால் அங்கேயே நீண்ட நேரம் தங்கக்கூடாது. பெற்றோர்களிடமும் பெரிய
பெற்றோரிடமும் மரியாதை குறைவாக நடக்கக்கூடாது. இது போன்ற கெட்ட பண்புகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்து நூருல் வஹா மேல வந்துருப்பா, தமினா மேல வந்துருமா, அர்ஷத்து, ஃபஹீமு, அப்துல்லா, ரிஸ்வானு, அகீலா, ஆபித்து வரணுமாமா சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. உலுவின் சிறப்புகள். உலு என்னும் சிறப்பான அங்க சுத்தி இஸ்லாத்தை தவிர வேறெந்த மார்க்கமும் அறிமுகப்படுத்தவில்லை. இதன் மூலம் மனிதனை பரிசுத்தப்படுத்துகின்றது இஸ்லாம். ஹஸரத் ஸஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மக்களே, நீங்கள் நடுநிலைமையாக நடந்து கொள்ளுங்கள், நீதமாக நடந்து கொள்ளுங்கள், எந்த விஷயத்திலும் நிலைப்பாட்டுடன் இருங்கள். உங்களிடம் சிறந்த அமல் தொழுகை. மூமின்களை தவிர வேறு யாரும் உலுவை பேணி பாதுகாக்க மாட்டார்கள். ஒவ்வொரு எட்டிற்கும் ஒரு நன்மையுண்டு. உங்களில் ஒருவர் பர்லுகள், சுன்னத்துகள், முஸ்தஹபுகள் பேணி உழு செய்து விட்டு தொழுகைக்காக பள்ளிக்கு சென்றால் அவர் பள்ளிக்குள் நுழையும் வரை அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டிற்கும் ஒரு பாவம் அளிக்கப்பட்டு ஒரு நன்மை எழுதப்படுகின்றது. பிஸ்மில்லா கூறி உழு செய்வதின் சிறப்பு. யார் உழு செய்யும் போது அல்லாஹ்வின் பெயர் கூறி உழு செய்கின்றாரோ அவர் உடல் முழுவதும் பரிசுத்தம் அடைகின்றது. யார் பிஸ்மில்லா கூறாமல் உழு செய்கின்றாரோ அவர் உழு செய்த உறுப்புகள் மட்டும் பரிசுத்தம் அடைகின்றது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆன்மீகம் மட்டுமல்ல, மருத்துவமும் ஆரோக்கியமும் சேர்ந்துதான் மார்க்கம். கற்றுத் தரக்கூடிய உழு அல்லாஹ் நமக்கு பேணி வாழ அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து முசத்திகா. அஸ்ஸலாமு அலைக்கும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமிddin. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலர்ராலீன். ஆமீன். அஸ்ஸலாம். மிஸ்ஸானரஹீம். மனிதர்களின் தங்கோமிடோ மைண்டு. ஒன்று ஆலமுள்ளார்வா. இரண்டு தாயின் கருவறை. மூன்று எம்மை. நான்கு கபரு. ஐந்து மறுமை, சொர்க்கம் அல்லது நரகம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அடுத்து ஃபசீலா. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். மனிதன் 7 இடத்தில் சிரிப்பான். இறைவன் முகத்தை மாற்றி விடுவான். தொழுவை சிரிக்கக்கூடாது, வாங்கு சொல்லும் போது சிரிக்கக்கூடாது, பயான் பண்ணும்போது சிரிக்கக்கூடாது, கபரோடி அறிவில் சிரிக்கக்கூடாது, மையத்தில் அறிவில் சிரிக்கக்கூடாது, குர்ஆன் ஓதும்போது சிரிக்கக்கூடாது, பள்ளியாசல் வெளியே சிரிக்கக்கூடாது. அஸ்ஸலாம். அடுத்து உமைசா. உமைசாவாமா சீக்கிரம் ஓதுமா. السلام عليكم ورحمة الله وبركاته. سورة الكهف. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر بأسا شديدا من لدنه ويبشر المؤمنين الذين يعملون الصالحات
وأن لهم أجرا حسنا ماكثين فيه أبدا وينذر الذين قالوا اتخذ الله ولدا ما لهم به من علم ولا لآبائهم كبرت كلمة تخرج من أفواههم إن يقولون إلا كذبا فلعلك باخع نفسك على آذانهم إن لم يؤمنوا بهذا الحديث أسفا إنا جعلنا ما على الأرض زينة لها لنبلوهم أيهم أحسن عملا إنا لجاعلون ما عليها صعيدا جرزا أم حسبت أن أصحاب الكهف والرقيم كانوا من آياتنا أدبا إذا أوى الفتية إلى الكهف فقالوا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا جزاك الله خيرا. அடுத்து ஹுமைரா. அடுத்து இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் மேலே வந்துடும். சொல்கிற சின்ன பிள்ளைங்களும் மேலே வந்துருக்கோம். ஜப்னா, முகமது பவாஸ், முகமது உவைஸ், அப்துல் ஃபாத்தீர், அப்துல்லா. अस्सलामु अलैकुम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम நஹ்மது வஸல்லி அலா ரசூலில் கரீம். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, சாந்தியும் சலாமும் நம் நபியின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டும். நான் சொல்ல போற தலைப்பு என்னன்னா பாங்கு. ஐவேளை தொழுகைக்கு அழைக்கப்படும் ஒரு இறை அழைப்பு பாங்காகூர். ஒரு மனிதனின் வாழ்க்கை முழுவதும் பாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட தூரமாகும். நாம் பிறக்கும் போது சொல்லும் பாங்கிற்கு இறக்கும் போது தொழுகை நடைபெறுகிறது. பாங்கு சொல்லும் சத்தத்தை மன்னரைவாசிகளும் கேட்கிறார்கள். முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களை பாங்கு சொல்ல சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அரபிய நாட்டை சேர்ந்த அபிசீனிய நாட்டை சேர்ந்த அம்மம்மா அடிமைகளுக்கு அடிமை நிலையிலே மகனாக பிறந்தார்கள். குறைஷி தலைவர் உமையா என்பவரிடம் அடிமையாக பணிபுரிந்தார்கள். ஒரு நாள் அபுஜஹலும் உமையாவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்துல் முதலிப் பேரன் வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் சிலையை பொய்ப்பித்து ஏக இறைவன் ஒருவன் தான், அடிமைதனம் கிடையாது, எல்லா மக்களும் ஒன்றுதான் என்று சொன்னதும் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் காதில் விழுகிறது. இதை கேட்டதும் பிலால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். ஒரு நாள் அடிமைகளை எழுப்பதற்காக உமையா சென்ற போது பிலால் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வணக்கங்களை செய்து கொண்டிருந்ததை பார்த்து கடுகோபம் கொண்டு சித்திரவதை செய்ய ஆரம்பித்தான். கடுமையாக ஒன்று சித்திரவதை செய்ய ஆரம்பித்தான். நாங்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துரத்துவதாக பற்றி பேசி யோசிக்கும் போது நம்மிடம் ஒரு அடிமை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துரத்துவது பற்றி யோசிக்கும் போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதா என்று ஒரு அடிமையை கூட உன்னால் தடுக்க முடியவில்லையே என்று குறை கூறுகளை எண்ணி கடுமையான சித்திரவதை செய்வான். இஸ்லாத்திற்காக முதலில் தியாகம் செய்பவர் இவரும் ஒருவர். சுடுமணலில் பிலால் ரலியல்லாஹு அவர்களை சட்டை இல்லாமல் படுக்க வைத்து அவர் மேல் பாறாங்களை வைப்பான். சிறுவர்களிடம் சட்டை இல்லாமல் பிலால் ரலியல்லாஹு அவர்களை இழுத்து போக சொல்வான். இரு கைகளையும் கட்டி குதிரை மேல் அமர்ந்திருக்க வீரர்களை இழுத்து போக சொல்வான். இதை பார்த்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களை தன்னிடம் தருமாறு கேட்டார்கள். உமையா மறுத்துவினான். அபூஜஹல் உமையாவிடம் வந்து நீ அன்பாக பேசு என்று சொன்னதும் பிலால் ரலியல்லாஹு அவர்களை வரவழைத்து நீ சிலையை வணங்குவேன், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற மாட்டேன் என்று சொன்னதும் அரபிய நாட்டை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து வைக்கின்றேன் என்று ஆசையாக கூறினார். உடனே பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அஹதுன் அல்லாஹ் ஒருவனே, இந்த மார்க்கத்தில் அஹதுன் சொல்லை தவிர வேறு சொல் தெரியாது, தெரிந்தாலும் சொல்வேனே தவிர நீ சொல்வதை கேட்க மாட்டேன்
இந்த உலகத்தில் உள்ள எல்லா சித்திரங்களை கொண்டு வந்தாலும் நீ சொல்வதை கேட்க மாட்டேன். எந்த பேச்சு என்று எந்த பேச்சும் பலனளிக்காது என்று எண்ணி கொலை பண்ண முடிவு செய்யும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உமையாவிடம் பிலால் ரலியல்லாஹு அவர்களை 5 திரமுக்கு வெளியே பேசினார்கள். இந்த அடிமை உடம்பெல்லாம் இரத்த காயங்களாக இருக்குது. இன்னும் சில நாட்களில் இறந்து விடுவான். நீ இந்த அடிமை 1 திர்ஹமுக்கு கேட்டிருந்தாலும் தந்திருப்பேன். நீ வீணாக உன் செல்வத்தை எழுந்து விட்டாய். நீ 100 திர்ஹம் கேட்டிருந்தாலும் தந்திருப்பேன். அல்லாஹ் கண்ணியமாக இந்த மனிதருக்கு என்று கூறி அழைத்து சென்றார்கள். அன்று பிலால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் தோழர்களோடும் வாழ்ந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிழலாகவே வாழ்ந்தார்கள். மக்கா வெற்றி பெற்றதுக்கு பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் உன்னை எந்த மண்ணில் துன்பப்படுத்தினார்களோ அந்த மண்ணில் காபா மேல் ஏறி அதான் சொல்ல சொன்னார்கள். எனவே நான் பாங்கு சொல்லும் போது அலட்சியமாக இருக்காமல் பாங்குக்கு பதில் சொல்ல வேண்டும். பாங்குக்கு பதில் தெரியவில்லை என்றால் நாமும் பாங்கு சொல்வது போல் சொல்ல வேண்டும். பாங்குக்கு ஒரு முறை பதில் சொன்னால் 10 லட்சம் தரஜாக்கள் உயர்த்துவான். பாங்கு முடிந்ததுடன் பாங்கு துவா மற்றும் நம்முடைய ஹாஜத்துகளை கேட்க வேண்டும். பாங்கு ஓசையை கேட்டதும் தொழுகைக்கு விரைந்து செல்ல வேண்டும். பாங்கு துவா: அல்லாஹும்ம ரப்பாதிஹி தௌவதி தாமதி வசலாத்தி காய்மதி ஆத்தி சையதினா முஹம்மதுல்லதில் வசீலத்த வல் ஃபலீலத்த வ தரஜத்த ورفية وعالية وشريفة وبازه مقام محمود الذي وته وارزقنا شفاته أوردنا حاله يوم القيامة إنك لا تخلف الميعاد. மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் தோழர்களோடும் நல்லடியார் கூட்டத்தில் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வாஹிது தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து ஜப்னா. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் லா தஅலஹு சினத்துன் வலா நௌம் மா ஃபிஸ் ஸமாவாத்தி மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஸ்பஹு இன்தஹு இல்லா பிஇذنி யௌலமு பாபை ஐதி ولا يعيدون من شيء إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العليم. السلام عليكم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. நாம் அனைவரும் குத்துபுஹின் ஹாஜா முஹீனுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நினைவு தினமான பிறை 7இல் இருக்கிறோம். இந்த தினத்தை அடைய செய்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து என்னன்னா, அஜ்மீரில் துயில் கொள்ளும் காஜா முஹீனுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாறு. இவர்கள் சிஜிஸ்தான் என்னும் ஊரில் 530ஆம் ஆண்டு ரஜபு மாதம் பிறை 14இல் பிறந்தார்கள். இவர்கள் தந்தையாரின் பெயர் சையது ஹியாசுத்தீன் அகமது அவர்கள். இவர்கள் தாயார் பெயர் சையதா மாஹி நூர் அவர்கள். அவங்க தந்தை வந்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வம்சத்தில் உள்ளவர்கள். அவர்கள் தாயோ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வம்சத்தில் உள்ளவர்கள். இவங்க வந்து அவங்க சின்ன வயசுலேயே அவங்க தாயை இறந்தாங்க. அவங்களோட 15 வயசுல அவங்க தந்தையை வந்து இறந்துட்டாங்க. அவங்களோட 9 வயசுல ஹாஃபில் ஆனார்கள். சுப்ஹானல்லாஹ். அவங்க தந்தை அவங்களுக்காக விட்டு சென்ற ஒரு தோட்டத்தில் ஒரு தண்ணீர் கிணறு வச்சுதான் அவங்க வாழ்ந்து வந்தாங்க. ஒரு முறை அவங்க தோட்டத்துக்கு ஷேக் இப்ராஹிம் கந்தூரி அப்படிங்கிறவங்க வந்து வந்திருந்தாங்க. இப்போ காஜா நாயகம் அவங்களுக்கு ஒரு முந்திரி கொத்து பறித்து கொடுத்தார்கள். அதை சாப்பிட்டுட்டு அந்த மனிதர் பதிலுக்கு ஒரு உணவுப் பொருளை எடுத்து காஜா நாயகத்திற்கு கொடுத்தார்கள். அதை சாப்பிட்டு பிறகு காஜா நாயகம் அனைத்தையும் துறந்தார்கள். அவங்களோட தோட்டத்தை ஏழை மக்களுக்கு கொடுத்தாங்க. அந்த நாட்டை விட்டு வெளியேறினார்கள். பல நாடுகளுக்கு சென்று மார்க்க கல்வியை கற்றார்கள். பிறகு
ஹஜ் செய்தார்கள். மதினாவிற்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரவுலாவிற்கு சென்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரவுலாவிலிருந்து பதில் வந்தது வலைக்கும் சலாம் என்று வந்ததற்கு பிறகு யாவலில் இந்தியாவுடைய இறைநேசரே என்று நபி அவர்களின் உத்தரவின் பெயரில் இந்தியாவிற்கு வந்தார்கள். இந்தியாவில் அஜ்மீர் என்னும் ஊருக்கு வந்தார்கள். காதா நாயகம் அஜ்மீருக்கு வந்தപ്പോൾ அஜ்மீர் வந்து ஒரு ஆபத்தான பூமியா இருந்துச்சு. பிறகு அவர்களுக்கு திருமணமானது. அவர்களுக்கு 2 மனைவிமார்கள். அவர்களின் முதல் மனைவியின் பேர் இஸ்மதுல்லா. அவர்களுக்கு 3 ஆண் குழந்தைகள். முதல் குழந்தை பேர் வந்து அபு சயீது அவர்கள். 2வது குழந்தை பேர் வந்து அசை பஹருதீன் அவர்கள். 3வது குழந்தை பேர் வந்து அசை ஹுசாமுதீன் அவர்கள். அவங்களோட 2வது மனைவி பேர் வந்து சையதா அஹமதுல்லா. அவங்களுக்கு 3 குழந்தைங்க. அதுல 2 ஆண் குழந்தைங்க வந்து அவங்க சின்ன வயசுல இறந்துட்டாங்க. 3வது குழந்தை பெண் குழந்தை. அவங்க பேர் வந்து ஆஃபிலா ஜமால். அஜ்மீர்ல வந்து காதானம் இருந்தப்போ அதிகமான மக்கள் அவங்கள பார்த்து ஈமான் கொண்டாங்க. எந்நேரமும் அவங்களை சுற்றி மக்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. இது அறிந்த அந்த நாட்டு மன்னர் பிருத்விராஜ் கோபமடைந்து 3 நாளுக்குள் அஜ்மீரை விட்டு வெளியேறுமாறு சொன்னார் அரசர். ஆனால் காஜா நாயகத்தை வெளியேற்ற முடியவில்லை. அவர்களை சுற்றிலும் மக்கள் கூட்டம் இருந்தது. பிருத்விராஜ் சூனைக்காரரை வச்சு காஜா நாயகத்தை அஜ்மீரை விட்டு வெளியேற்ற திட்டமிட்டான். ஆனால் அவனுடைய திட்டமோ நிறைவேறவில்லை. சூனைக்காரர் காஜா நாயகத்திடம் பயிர் செய்து இஸ்லாத்தை ஏற்றார்கள். பிறகு மிகப்பெரிய சூனியக்காரரை வரவழைத்தான். அந்த சூனியக்காரர் பல வித்தைகள் செய்தும் கடைசியில் காஜா நாயகத்திடம் பயிர் செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பிறகு அவர் மிகப்பெரிய ஒரு ஞானியாக ஆனார். சுப்ஹானல்லாஹ். இப்படியே அந்த வாழ்நாள்ல 90 பேரை இஸ்லாத்துல அழைச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். இவங்க வந்து 627ஆம் ஆண்டு ரஜபு மாதம் பிறை 6இல் மறைந்தார்கள். இவர்கள் இறப்பதற்கு முன்பு இரவு இசா முடித்துவிட்டு படுத்தார்கள். பகலில் அவர்கள் இறந்திருந்தார்கள். அவர்கள் தலையில் நெற்றியில் ஹாதா ஹபீபுல்லாஹி மாதபிஹுபிஹி என்று எழுதியிருக்கிறது. அதற்கு அர்த்தம் காஜா நாயகம் அல்லாஹுடைய நேசர் ஆவார்கள். அவர்கள் அல்லாஹுடைய நேசத்திலேயே மறைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். காஜா முஈனுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அருளையும் நேசத்தையும் துஆ பரக்கத்தையும் பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அடுத்து என்ன பேர்? பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வஸ்ஸம்சி வல்லுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னகாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஸாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல்லர்லி வமா துஹாஹா வநஃப்ஸின் வமா ஸவ்வாஹா ஃபல்லமஹா வஃபுஜூரஹா வதக்வாஹா கத் அப்லஹா மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா கதபத் தமூது ஃபி தக்வாஹா இதின் பஅத அஸ்காஹா ஃபகால ரஹும் ரசூலுல்லாஹி நாகதத்துல்லாஹி வசுகியாஹா ஃபக்தௌஃபுஹு ஃபக்ரஹா ஃபம்தம அலைஹிம் ஃபிதன்பிஹிம் வஸவ்வாஹா வலாயகாகு உக்பாஹா. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து ரிஸ்வான் முன்னாடி வா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. இஸ்லாத்தில் 5 கடமைகள் கலிமா, தொழுகை, நோன்பு, ஷகாத்து, ஹஜ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அடுத்து அப்துல்லா முன்னாடி வா. அப்துல்லா அர்ஷத். அஸ்ஸலாமு அலைக்கும் தஆலா பரக்காத்துஹு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்,
ஈசா அலைஹிஸ்ஸலாம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது நபி அலைஹிஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் தஆலா பரகாது. அடுத்து முஸ்பிகா மரியம். மரியம் வாமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இரவு தூங்கும் முன் ஓத வேண்டிய துஆ சூரா ஆயத்துல் குர்சி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவ ஹய்யுல் கய்யூம் லா தஊதுஹு சீனத்துல் வலா நௌம் லஹு மா ஃபி ஸமாவாதி வ மா ஃபில் அர்லி மன் ஜல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி யஃலமு மா பைன ஐதிஹிம் வ மா ஹல்ஃபஹும் வ லா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸிஅ குர்சியுஹுஸ் ஸமாவாதி வல் அர்ல வ லா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா வ ஹுவல் அலியுல் அலீம். சூரா பஹராயின் கடைசி 2 ஆயத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லு ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலிஹி வ காலூ சமிஅனா வ அதானா குஃப்ரானக ரப்பனா வ இலைக மஸீர். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மா கஸபத். ரப்பனா துஆஹிதுனா இன் நஸீனா அw அக்தஅனா. ரப்பனா லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கபலினா. ربنا لا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا محمد كما صليت وأشهد أن محمدا عبده ورسوله. அர்ஷத்துமா. இல்ல அம்மா தெரிஞ்சனா அஸ்லாம் சொல்லிருக்காங்க. தெரியுமா? السلام عليكم. அடுத்து அர்ஷத்து வாமா. அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்கு துஆ. அல்லாஹும்ம ரப்ப ஆதி தாவத்தி தாமத்தி வஸலாத்தின் காயிமத்தி ஆத்தி மூமனில் வசீலத்த வல் வலீலத்த வஸ்கு மகாமன் அஹ்முதனில் லதி அத்தவு இந்தவு அத்துகுலிஃபுல் மியாத். அஸ்ஸலாமு அலைக்கும். கீழே போயிருமா. அடுத்து எப்பா சில பிள்ளைங்க மதரசா பிள்ளைங்க மட்டும் இருக்கீங்க, அது மட்டும் வந்துருங்க இன்ஷா அல்லாஹ். அது கடைசியாக இருக்கும். கடைசியாக நபீலா பானு வேணும், மரியம் ஃபாத்திமா, நஜிமா நிஃப்ரோத், ஜீனத்து சுஹைனா, அத்திபா நிசா, பஷீரா அஃப்ரா. அடுத்து முகமது ஆஃபிக். போதுமா? السلام عليكم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. என்ன பேர்
தஸ்னிமா அடுத்து அசத்து மகா சுத்திகேசு மகா. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தாபியீன்கள் மீதும் இங்கு கூடியிருக்கும் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். பல்லிகு அன்னி வலவு ஆயத்து. என்னை தொட்டும் ஒரு வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருந்தாலும் அதை மற்றவர்களுடன் எத்தி வையுங்கள். காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். இன்னல்லாஹ லா யஅலுரு இலா சுவரிக்கும் வர அல்மாலிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தையோ செல்வங்களையோ நோட்டமிட மாட்டான். வலாக்கி யன்லுரு இலா குலூபிக்கும் வஅல்மாலிக்கும். ஆனால் அவன் உங்களுடைய இதயங்களையும் உங்களுடைய அமல்களையும் நோட்டமிடுகிறான். காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். அஃலலுல் இபாதத்தி திலாவத்தில் குர்ஆன். வணக்கத்தில் சிறந்தது குர்ஆனை விளங்கி ஓதுவதாகும். காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். அல் முஸ்லிமு மா சலிமல் முஸ்லிமீன மின் லிசானிஹி வ யதிஹி. எவருடைய நாவாலும் கையாலும் ஒரு முஸ்லிம்களை துன்புறுத்தப்படாமல் சுகனமடைகின்றாரோ அவரே சிறந்த முஸ்லிம் ஆவார். காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். அல் கில்லு வல் அசது யல்குலானில் ஹசனாத்தி கமா தல்குலுன் நாருல் ஹத்தபு. நெருப்பு விறகை தின்பது போல் கபடமும் பொறாமையும் நன்மைகளை தின்றுவிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அடுத்து ஒரு 10 பிள்ளைகள் வருது இன்ஷா அல்லாஹ். அதோட நிகழ்ச்சி நிறைய வரும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் குர்ஆனில் 30 சரிகைகள் அலிஃப் லாம் மீம் சயகூலு தில்க ருசுலு லன்தனாலு வல் மக்ஸலாத்து தாயிஃபுல்லா பைதா சமியு வலவு அன்னனா காலல் மலவு வலமு யக்ததிரூன வமா மின் தாபத் வமா உபரிவு ரூபமா சுப்ஹானல்லதி கால அலம் இக்தரமின் நதி தத்தப்லக வகலலதீன அம்மன் லக உதுமா உகிய அபியக்னுன் வமாலியலா வமலலமு லீரத்தி ஆமீன் காலமு அசிவும் கத்சபி அல்லாம் தபாரகல்லதி அம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து அப்துல் ஃபாத்திர் அப்துல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் யார்? நாம் முஸ்லிம். நம்முடைய மார்க்கம் என்ன? நம்முடைய மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்றால் கட்டுப்படுதல். நாம் யாருக்கு கட்டுப்பட வேண்டும்? நாம் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் கட்டுப்பட வேண்டும். நாம் எந்த விஷயத்தில் கட்டுப்பட வேண்டும்? நாம் அல்லாஹ் சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றால் என்ன? அல்லாஹ் வார்த்தைகள் என்றால் அல் குர்ஆன். அல் குர்ஆன் யாருக்கு இறங்கியது? அல் குர்ஆன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கியது. எழுத்து வடிவத்தில் இறங்கியதா சொல்லால் இறங்கியதா? சொல்லால் இறங்கியது. ஒரு முறை இறங்கியதா பலமுறை இறங்கியதா? பலமுறை 23 வருடங்களால் இறங்கியது. இந்த குர்ஆனை தன் தூதருக்கு எப்படி வழங்கினான்? அல்லாஹ் இந்த குர்ஆனை தன் தூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து ரிஃபாயா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா இகாஸ். குல் வல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலீத் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். சூரா நஸ்ர். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ்.
توابا سورة القريش لإلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم وآمنهم من خوف سورة الكوثر إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر سورة العصر والحسر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالحق سورة الفيل ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كنسفا مأكول السلام عليكم. அடுத்து அப்துல்லா உவைஸ் அடுத்து أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم وأغشيناهم فيه فهم لا يؤمنون وسواء عليهم أنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون. السلام عليكم. அடுத்து உமேரா முடியும் சீக்கிரமா. அடுத்து இன்ஷா அல்லாஹ் நூரியா மதரசாவுடைய 8 மாணவிகள் அதோட நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் நிறைவு பெறும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. கலீலுல்லா என பெயர் பெற்ற நபி யார்? இறைநேச செல்வன் ஹசரத் இப்ராஹிம் நபி. நபியுல்லா என பெயர் பெற்ற நபி யார்? அற்பதற்காக சோதிக்கப்பட்ட நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். கலீமுல்லா என பெயர் பெற்ற நபி யார்? அல்லாஹ்விடம் பேசிய ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஹபீபுல்லா என பெயர் பெற்ற நபி யார்? அனைத்து சிறப்புகளையும் பெற்ற அல்லாஹ்வின் நேசத்துக்குரிய நமது நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொறுமையை கொண்டு சோதிக்கப்பட்ட நபி யார்? நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அற்புத ஒட்டை வழங்கப்பட்ட நபி யார்? நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். அவைகள் சிறந்த நபி யார்? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இரும்பை உருக்கி தொழில் செய்த நபி யார்? நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அரசாட்சி புரிந்த நபி யார்? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ரூஹுல்லா என்று அழைக்கப்பட்ட நபி யார்? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். நபிமார்களின் நாவலர் என்று அழைக்கப்பட்ட நபி யார்? ஹஸரத் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும். நஃபீலா முன்னாடி வாங்க. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா கசிசத்துல் புர்தா ஷரீஃபின் சிறப்புகள். ஒரு முறை எகிப்துடைய தலைநகரத்தில் ஒரு மனிதர் நடந்து வராங்க. அந்த மனிதனுடைய நண்பர் அவரை பார்த்து கேட்காங்க, நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கனவுல ஒரு முறையாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு அந்த மனிதர் நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வயசாயமா இன்னும் நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கனவுல பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் கேட்காங்க. அப்படி சொன்ன உடனே இந்த மனிதருக்கு ஆசை அதிகமானது, ஆர்வம் பெருகியது. தினமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கவிதை எழுதி நபி ரவுலாவுக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்புறம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்க்காமலே இறந்துருமோன்னு சொல்லி ரொம்ப பயப்படுதாங்க. இந்த ஈமாம்